ஹே ஆல், இன்றைக்கி நம்ம சூப்பரான வால் பெயிண்டிங் பார்க்கலாமா? வால் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப செலவாகுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான திங்ஸை யூஸ் பண்ணி எலிகண்ட்டான லுக்கில் வால் பெயிண்டிங் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாமல் இருக்க என்னால் சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும். இது பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச இமேஜை வாலில் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சூஸ் பண்ணது ரோஸ். ஸோ ரோஸ் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன இமேஜ் பிடிச்சாலும் அதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ட்ரா பண்ண தெரியலனா மார்க்கெட்டில் நிறைய ஸ்டென்சில்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கி கூட டைரெக்டாக பேஸ்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணுறதுக்கு சாக் பீஸ் யூஸ் பண்ணுங்கள், பென்சில் யூஸ் பண்ணாதீங்க. பென்சில் யூஸ் பண்ணால் வெட் ஹேண்டாக இருக்கும் போது ஸ்மட்ஜ் ஆகும். அதை தெரியாமல் தான்ப்பா நான் பென்சிலில் ட்ரா பண்ணிட்டேன் இந்த வாட்டி. அதனால வால் ஃபுல்லாக ஸ்மட்ஜ் ஆகி அதை ரப் பண்ணிவிட்டு ஒரு ½ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் பேஸ் கலர் ஒயிட் யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டர் ஷேட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு டிசைன்ஸ்க்குமே லைட்டர் ஷேட் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு மேலே டார்க்கர் ஷேட் கொடுக்கும்போது இமேஜ் நல்ல வைப்ரண்ட்டாகவும் பிரைட்டாகவும் இருக்கும். நான் பிகினர் ஆர்டிஸ்ட் தான் அப்படின்றதால நான் பெருசாக மணி இன்வெஸ்ட் பண்ணலை இந்த ப்ரஷ் வாங்கிறதுக்கு. நான் 80 ருபீஸ் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். பெயிண்ட் மட்டும்தான் அக்ரலிக்கில் வாங்கியிருக்கேன். அதுவுமே ஜஸ்ட் 150 ருபீஸ் தான். ஸோ அதனால் ரொம்ப செலவாகும் அப்படின்னு யோசிக்கவே தேவையில்ல வால் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நோட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒயிட் பேப்பரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாலில் ட்ரை பண்ணுங்கள். சாக் பீஸில் ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த வாலில் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் அதிகமாக வரது கம்மியாகலாம். பெயிண்ட் பண்ணும்போது ப்ரெஷ்ஷோட டிப்பில் பெயிண்ட்டை எடுத்து லைட்டாக மெதுவாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய எடுத்து பண்ணும்போது வால் ஃபுல்லாக மிஸ்ஸி ஆகிடும். அப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணது ஃபுல்லாக சொதப்பலில் தான் முடியும். உங்கள் சுவிட்ச் போர்ட் மெஸ்ஸி ஆகிடும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணலாம். மாஸ்கிங் டேப் போட்டுட்டு ட்ராயிங் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மாஸ்கிங் டேப்பை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். வால் பெயிண்டிங் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கற்றுக்கிறதுக்கு லேக்கா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next video. Bye-bye.